இன்பமாக வாழ வேண்டும் என்ற ஆசை எல்லோருக்குமே இருக்கிறது. இன்பத்தை நாடி ஒவ்வொன்றின் பின்னாலும் ஓடுகிறோம். புலன்களால் அனுபவிக்கின்ற புற உலகில் பைத்தியக்காரத்தனமாக நாம் தொடர்ந்து செயல்பட்டு கொண்டே இருக்கிறோம். வாழ்க்கையே வெற்றி மேல் வெற்றியாக இருக்கின்ற ஓர் இளைஞனை கேட்டால் வாழ்க்கை உண்மையானது என்று அடித்து சொல்கிறான். அதை நிச்சயமாக நம்பவும் செய்கிறான். ஒருவேளை அதே இளைஞனுக்கு வயதாகி அதிர்ஷ்டம் தன்னிடமிருந்து விலகி விலகி செல்வதை அவன் உணரும்போது இது விதி என்று அவனே சொல்வான். தன்னுடைய ஆசைகள் நிறைவேற முடியாது என்பதை முடிவில் உணர்ந்து கொள்கிறான். அவன் எங்கே சென்றாலும் கடக்க முடியாத வலிமை வாய்ந்த ஒரு சுவர் அவனுக்கு முன் தடையாக எழுகிறது. புலன்களால் நடைபெறும் எந்த செயலுக்கும் ஓர் எதிர் செயல் உண்டு. எல்லாமே கண நேரத்தில் மறைவதுதான். இன்பம், துன்பம், ஆடம்பரம், செல்வம், அதிகாரம், வறுமை எல்லாமே, ஏன் வாழ்க்கையே கூட கண நேரத்தில் மறைவதுதான். மனிதகுலத்திற்கு 2 வழிகள் இருக்கின்றன. சூன்யவாதிகளுடன் சேர்ந்து கொண்டு எதுவுமே இல்லை, நமக்கு ஒன்றுமே தெரியாது, எதிர்காலத்தை பற்றியோ கடந்த காலத்தை பற்றியோ ஏன் நிகழ்காலத்தை பற்றியோ கூட நம்மால் எதையும் எப்பொழுதும் அறிந்து கொள்ள முடியாது என்று நம்புவது ஒரு வழி. இறந்த காலம், எதிர்காலம் இவற்றை மறுத்து நிகழ்காலத்தை மட்டுமே ஒப்புக்கொள்ள விரும்புபவன் பைத்தியக்காரனே என்பதை நாம் நினைவில் கொள்ள வேண்டும். இது ஒருவன் தாய் தந்தையை மறுத்து குழந்தையை மட்டும் ஒப்புக்கொள்வது போன்றதே ஆகும். இறந்த காலத்தையும் எதிர்காலத்தையும் மறுக்க வேண்டுமானால் நிகழ்காலத்தையும் மறுத்தேயாக வேண்டும். இது ஒரு வழி, அதாவது சூன்யவாதிகளின் வழி. உண்மையிலேயே சூன்யவாதியாக ஒரு நிமிடமேனும் இருந்த மனிதனை நான் இதுவரை பார்த்ததில்லை. பேசுவது மிகவும் சுலபம். இப்பொழுது அடுத்த வழியை பார்க்கலாம். விளக்கம் தேடுவது, உண்மையை தேடுவது, எப்பொழுதும் மாறிக்கொண்டிருக்கும் கண நேரத்தில் மறைந்தும் போகக்கூடிய இவ்வுலகில் எது உண்மை என்று கண்டுபிடிப்பது. இதுவே அடுத்த வழி. ஜடப்பொருளின் மூலக்கூறுகள் சேர்ந்து உருவாகியுள்ள இந்த உடம்பில் உண்மையானது என்று ஏதாவது இருக்கிறதா? சரித்திரத்தின் ஆரம்பத்திலிருந்தே இந்த கேள்விக்கு விடை தேடும் முயற்சி மனித மனத்தில் இருந்து வந்திருக்கிறது. மிகவும் பழங்காலத்திலிருந்தே மனிதர்களின் மனத்தில் இதை பற்றிய சிந்தனை வெளிச்சங்கள் அவ்வப்போது தோன்றியிருப்பதையும் நாம் காண்கிறோம். அழிந்து போகக்கூடிய இந்த உடலுக்கு அப்பால் போய் இந்த உடலைப் போலவே இருந்தாலும் இன்னும் நிறைவு பெற்றதாக, குறைகளற்றதாக, இந்த உடல் அழிந்த பின்னும் நிலைத்திருப்பதாக உள்ள ஒன்றை பற்றி அந்த காலத்திலேயே மனிதன் அறிந்திருப்பதை காண்கிறோம். ரிக்வேதத்தில் ஒரு பாடல் வருகிறது. இறந்த உடலை எரிக்கும் அக்னி தேவனை பார்த்து, ஓ அக்னியே, இவனை உன்னுடைய கரங்களில் மென்மையாக ஏந்தி செல். நிறைவுள்ள ஒளிமிக்க உடலை இவனுக்கு கொடு. துன்பமும் மரணமும் அறவே இல்லாத முன்னோர்களின் உலகத்திற்கு இவனை எடுத்து செல் என்று பிரார்த்திப்பதாக அதில் காணப்படுகிறது. இதே கருத்தை எல்லா மதங்களிலும் நீங்கள் காண முடியும். அத்துடன் வேறொரு கருத்தும் இருப்பது தெரிகிறது. எல்லா மதங்களும் ஒரு முக்கியமான உண்மையை சொல்கின்றன. மனிதன் ஓர் உயர்ந்த நிலையிலிருந்து தாழ்ந்த நிலையை அடைந்தவன் என்பதே அது. உலகில் தோன்றிய அத்தனை மதங்களும் ஒன்றுவிடாமல் இந்த உண்மையை ஒப்புக்கொண்டிருக்கின்றன. இதனை புராணங்களின் கதை மொழியிலோ, தத்துவங்களின் தெளிவான மொழியிலோ, அழகிய கவிதை நடையிலோ பலவிதமாக சொல்லியிருக்கலாம். மனிதன் முன்பிருந்த உயர்வான நிலையிலிருந்து தாழ்வடைந்தவனே என்ற உண்மையை எல்லா சாஸ்திரங்களும் புராணங்களும் வலியுறுத்துகின்றன. யூதர்களின் மத நூலில் குறிப்பிட்டிருக்கும் ஆதாமின் வீழ்ச்சி பற்றிய கதையின் சாரம் இதுவே. இந்து மத சாஸ்திரங்களில் இந்த உண்மை மீண்டும் மீண்டும் சொல்லப்படுகிறது. இது அவர்கள் சத்திய யுகம் என்று அழைக்கும் காலத்தை பற்றிய கனவாகும். சத்திய யுகம் எனப்படும் இந்த பொற்காலத்தில் ஒருவன் தான் விரும்பும் வரை மரணத்தை தள்ளி போடலாம்.
விருப்பப்படி உடலை எவ்வளவு நாள் வேண்டுமானாலும் உயிருடன் வைத்துக் கொள்ளலாம். அவனது மனம் எப்போதும் தூய்மையாகவும் உறுதியாகவுமே இருக்கும். அங்கே தீமை, துன்பம் இவையெல்லாம் இல்லவே இல்லை. இப்போதைய யுகம் அந்த அப்பழுக்கற்ற சத்திய யுகத்தின் வீழ்ச்சியே. கூடவே பிரளய கதையையும் நாம் காண்கிறோம். இப்போதைய யுகம் முந்தைய யுகத்தின் வீழ்ச்சியே என்று எல்லா மதங்களும் சொல்வதற்கு இந்த பிரளய கதையே சான்று. இந்த உலகம் சிறிது சிறிதாக வீழ்ச்சியடைய ஆரம்பித்து மிகவும் தாழ்ந்த நிலையை அடைந்தவுடன் ஜலப்பிரளயம் தோன்றி மனிதகுலத்தின் பெரும்பகுதியை அழித்துவிட்டது. பின்னர் மறுபடியும் உயர்வடையும் முயற்சி ஆரம்பித்தது. அந்த தூய நிலையை நோக்கி உலகம் மறுபடியும் சிறிது சிறிதாக முன்னேறுகிறது. இதேபோல் பழைய ஏற்பாட்டில் உள்ள பிரளய கதையை பற்றி உங்கள் எல்லோருக்கும் தெரியும். பழங்கால பாபிலோனியர்கள், எகிப்தியர்கள், சீனர்கள், இந்துக்கள் இவர்களிடையேயும் இதே கதை நிலவுவதைக் காணலாம்.